ஒப்பந்தம் நிறைவேறி இருக்கிறது. பல தொழிற்சங்க தலைவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க காலையில், இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போடுவீர்களா என்று. ஏன் அந்த கேள்வி கேட்டாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஒப்பந்தம் ஈடேறாத போது போராடுவோம், தடைகளை தகர்ப்போம், அந்த ஒப்பந்தத்திற்கான மேடை அமைப்போம், அமைத்த பிறகு அந்த ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட மாட்டோம். 10/8/2007 ஒப்பந்தத்தில் மஸ்தூர் என்ற மேடையை மஸ்தூர் நம்ம ஏற்றல, ஹெல்ப்பர் தான் கேட்டோம். ஒப்பந்த ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய போராட்டம் 2000 2005 வரையில் செய்த போராட்டம் தான் அவர்கள் 2007 18/2007 ஒப்பந்தத்துக்கு மேடை அமைத்தோம். ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் மின்னூட மத்திய சீட்டு சங்கம் கையெழுத்து போடலை. ஏன் போடலை? மஸ்தூராக போட்டது தவறு என்பதற்காக. அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, அந்த வழக்குகளை எல்லாம் நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை. அதன் விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு 110 கோடி ரூபாய் மின்சார வாரியம் ஒப்பந்த ஊழியர்களுக்கு 21,600 ஒப்பந்த ஊழியர்களுக்கு அசல் மட்டுமே கொடுக்க வேண்டியிருக்கு. வட்டி சத்தா வட்டி 160 கோடி வரும். அப்படிப்பட்ட பெருமைமிகு சங்கத்தினுடைய இன்னொரு முத்தாய்ப்பான விஷயம் என்னென்னா, 9,600 கேங்மேன் பணியாளர்களை உள்ளே கொண்டு வருவதற்கு நாம் காரணமாக இருந்தோம். கொண்டு வந்த கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாக மாற்றிட வேண்டும் என்று நாம் எடுத்த நடவடிக்கைகளை மின்சார வாரியத்தில் இருக்கிற ஒரு சில தொழிற்சங்கங்கள் முட்டுக்கட்டையை போட்டார்கள், தடையை விதித்தார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கொண்டு வந்து வாரிய தலைவருக்கு, உதயச்சந்திரனுக்கு, உமாநாத் அவர்களுக்கு அந்த உத்தரவுகளெல்லாம் நீதிமன்ற உத்தரவு கொடுத்து கட்டையை போட்டாங்க. அனைத்து கட்டைகளையும், அனைத்து முட்டுக்கட்டைகளையும் தூக்கி எறிந்து இன்றைக்கு ஒப்பந்தத்தில் நாம் கையெழுத்து போட்டிருக்கிறோம், மாற்றிருக்கிறோம் என்பது சீட்டு சங்கத்தின் வரலாறு. அந்த வரலாறு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கேங்மேன் பணியாளர்களை தமிழகம் முழுவதற்கு பணியாளர்கள் நான் உங்களை பார்த்து ஒன்றே ஒன்று சொல்லுவேன். அடிமை பதவி என்று சொன்ன அந்த கேங்மேன் பதவி இனிமேல் உங்களுக்கு இல்லை. நீங்கள் சுதந்திர பறவை, நீங்கள் நிரந்தர ஊழியர், அனைவரையும் போல் இருப்பீங்க. அதை சொல்லுகின்ற அதே நேரம் இனிமேல் அனைத்து ஊழியர்களுக்கான போராட்டங்களில் நாம் அனைவருக்கும் பொதுவானவர்கள் என்ற எண்ணத்தில் சிஐடி எப்படி செயல்படுகிறதோ அதே எண்ணத்தில், அதே சிந்தனையில் இன்றிலிருந்து கேங்மேன் பணியாளர் மனநிலை மாற வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கேங்மேன் பணியாளர்களுக்கு இதுதான் மாநில மையத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆக தோழர்களே, இந்த ஒப்பந்தம் நிறைவேறி இருப்பதன் பின்னால் ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் தடைகளை பார்த்துருக்கிறோம். இன்று அது பேச முடியாது. தமிழகம் முழுவதும் வட்ட வாரியாக சிறப்பு பேரவைகளை போடுவோம். எத்தனை தடைகளை தாண்டி வந்தோம் என்று நம்ம சொல்லுவோம். வாரிய தலைவர் நம்ம எப்படி உதவி செய்திருக்கிறார் என்பதை சொல்லுவோம். அரசியல் ரீதியாக எத்தனை நகர்வுகளை நாம் செய்தோம் என்பதை சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்த கேங்மேன் பணியாளர்களும் பொய்யானவர்கள் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்க முடியாது. நேர்மையாக சங்கம் நடத்துகிற நமது பின்னால் வந்தே தீர வேண்டும், வருவார்கள் என்பதை நீங்கள் சொல்லணும். ஆக தோழர்களே, நமது நடவடிக்கை என்பது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது அல்ல. இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. நேற்று கூட ஒற்றுமை கட்டுவதற்காக பொறியாளர் கூட இணைந்த ஒரு விஷயத்தை பேசணும். அப்பொழுது அவர்கள் வேறு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். எனக்காக நீ போராடவா, உனக்காக நான் போராட வரமாட்டேன் என்று அவர்கள் சொன்னபோது, சிஐடியு வர்க்கத்தின் பிரதிநிதி அனைவருக்குமாக நிற்கும் சுயநல நோக்கோடு இருக்கக்கூடிய உங்கள் பின்னால் எந்த காலத்திலும் சீட் நிற்காது என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறோம். அதனால்தான் நேற்று முடியாது என்ற கோரிக்கையை முடிய வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் கடக்க வேண்டியிருக்குது. ஆகவே தோழர்களே, இது தொடர்கதை. சிஐடி சங்கத்தினுடைய நிர்வாகத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். வாரியத்துடைய பல்வேறு ப்ரப்போசல் கொடுப்பாங்க, நமக்கு டார்கெட்டே கிடையாது. அடுத்து தனியார் மயத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மின் ஊழியர்களை, பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒட்டுமொத்த தொழிலாளிகளையும் திரட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்த ஒப்பந்தத்தில் எல்லாம் நிறைவேறிவிட்டதா? இன்னும் 3 நாட்டு விஷயங்கள் நிறைவேறல. ஒன்றை மாற்றி அமைத்திருக்கிறோம். 16/5/2021 போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ரைட் சைசிங் இருந்தது, அதை இப்பொழுது நம்ம மாற்றிருக்கோம். அறவே வெட்டி எடுத்திருக்கிறோம். அதை தொழிலாளிகளை பாதுகாத்திருக்கிறோம், போஸ்ட் சாங்ஷனை பாதுகாத்திருக்கிறோம். ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கிறது ரைட் சைசிங் என்ற விஷயம். அது மட்டுமல்ல, பென்ஷனருக்கு டிஏ பாதுகாக்கப்பட்டிருக்குது. 1/2019 முதல் கேங்மேன் பணியாளர்களுக்கு உள்ளிட்ட பணியாளர்களுக்கு 6% கொடுக்கணும்.
அந்த கோரிக்கை அறவே மறந்தாச்சு, குழிதோண்டு புதைச்சாச்சு. நாம் அக்டோபர் 7-8 போராட்டத்தில் கூட 4 கோரிக்கைகளை வைத்தோம். கள உதவியாளர் மாற்றம், 6% இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட், ஊர் மாற்றம், 4 கோரிக்கை வைத்து போராடினோம். அந்த 4 கோரிக்கைகளில் 2 கோரிக்கை இப்பொழுது நிறைவேறிக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக தொலைந்து போன 6% வாங்கி கொடுத்துருவோம். என்ன அரியஸ் கிடையாது, அவ்வளோதான். நோஷல் பே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, நாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டியிருக்கு. ஒப்பந்த ஊழியர்கள் சம்பந்தமாக இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்க வேண்டும் என்று தலைகீழாக தண்ணி குடித்தோம். இப்பொழுதும் பேசியிருக்கிறோம். இதை விடப்போவதில்லை. தொடர்ந்து உங்களுடைய அணுகுவோம், பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். பகுதி நேர பணியாளர் சம்பந்தமாக தொடர்ந்து பேசுவோம், அணுகுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். வாரிய தலைவர் சொல்ற எப்பொழுதும் வாங்க, பேசுங்க, இணைந்து செயல்படுவோம். தொழிலாளர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது நமது கடமை, கொடுப்பது அவர் கடமை என்பது போல அவர் சொல்லியிருக்காகவே இந்த போராட்ட நிகழ்ச்சி என்பது ஸ்வீட்டுக்கு எடுத்து கொண்டாடியது ஒரு நாள் நிகழ்வு அல்ல. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி மின்னுடைய மத்திய சீட்டு சங்கத்தில் இதே மாதிரி கேக் வெட்டி கொண்டாடினாங்க. கேக் வெட்டி கொண்டாடினவங்க டோர் நம்பர் 27 வசூத்திற்கு பதிலாக இப்போ வேறு டோர் நம்பர் போயிருக்கிறான். ஞாபகம் வைத்துக்கள். விழா கொண்டாடுவதில் முக்கியம். அமைப்போடு இணைந்து, கொள்கையோடு இணைந்து, கோட்பாடோடு இணைந்து அனைவருக்குமான தொழிற்சங்கமாக செயல்படுவது, அனைவருக்குமான வர்க்கத்தின் பிரதிநிதி என்ற வகையில் நாம் செயல்படுவதன் மூலமாகத்தான் அனைவரும் நம்மை அங்கீகரிப்பார்கள். இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் செய்த தொடர்ச்சியாக கடந்த 40 நாட்களாக செய்த அந்த போராட்டங்கள் தான் ஊதிய உயர்வே பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த ஊதிய உயர்வு எலெக்ஷனுக்கு பின்னாடி தான் என்று எண்ணற்ற சங்கங்கள் சொன்னார்கள். கிளாஸ் 1 and 2க்கு கிடைக்கலன்னா இந்த ஊதிய உயர்வு தள்ளி போகட்டும் என்று பலர் நினைத்தார்கள். எல்லாம் முறியடித்தோம், ஸ்டேஜ் செட் பண்ணோம். ஊதிய ஒரு ஒப்பந்தத்தை இன்று நிறைவேற்றிருக்கிறோம். கேங்மேன் கோரிக்கைகளை இன்று நிறைவேற்றிருக்கிறோம். நாளை ஒப்பந்த ஊழியர் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். பகுதி நேர பணியாளர் கோரிக்கைகள் நிறைவேற்றுவோம். இதர பிரச்சனைகளை சீட்டு சங்கம் தலையிடும், வலுவாக தலையிடும். அப்படி தலையிடுகின்ற பொழுது, தலையீடு செய்கின்ற பொழுது அனைத்து தொழிலாளிகளும் சீட்டு சங்கத்தை பின்னால் இந்த கொடியின் கீழ் நிற்க வேண்டும். இந்த கொடியின் கீழ் நிற்கின்ற பொழுதுதான் நாம் வலிமை பெற முடியும். வலிமை பெறுவதன் மூலமாகத்தான் வல்லமை பெற முடியும். வல்லமை பெறுகின்ற பொழுது நமக்கு எதிராக யார் இருந்தாலும் அவர்களை தூக்கி எறிவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி எனது உரையை நிறைவு